மக்களவைத் தேர்தலுக்கு முன்பிருந்தே பாஜகவின் தாய் அமைப்பான RSSக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் மோதல் அதிகரித்து விட்டதாக அடுத்தடுத்து செய்திகள் வெளியாகின. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த சண்டை தீவிரமாகி வருவதாக கூறப்படும் நிலையில் மோடியை RSSிடம் கோர்த்துவிடும் வேளையில் இறங்கி அரசியலில் ட்விஸ்ட் கொடுத்திருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். மக்களவைத் தேர்தல் நேரத்தில் பாஜக வெற்றிக்கு RSS உதவி தேவையில்லை என தேசிய தலைவர் JP நட்டா பேசிய ஒற்றை பேச்சு தேர்தல் முடிவுகளில் அந்த கட்சிக்கு பலத்த அடியை வாங்கி கொடுத்தது. ஏற்கனவே RSSின் கோரிக்கைகளுக்கு மோடி மற்றும் அமித்ஷா கூட்டணி காது கொடுக்க மறுத்ததாகவும் செய்திகள் வெளியாகி வந்தன. இந்த நிலையில் நட்டாவின் பேச்சால் ஆத்திரமடைந்த RSS பாஜகவுக்காக தேர்தல் பிரச்சாரங்களில் களமிறங்க மறுத்தது. இதனால் கடந்த 2 மக்களவைத் தேர்தல்களில் தனிப்பெரும்பான்மையில் வென்று ஆட்சி அமைத்த பாஜக இந்த முறை 240 தொகுதிகளில் வென்று மைனாரிட்டி அரசானது. ஆட்சியை தக்கவைக்க நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபுவின் உதவியை நாடியது மோடி அமித்ஷா கூட்டணி. தேர்தல் முடிவுகள் 10 ஆண்டுகளாக வீசி வந்த மோடி அலை ஓய்ந்துவிட்டதை உறுதி செய்திருப்பதால் பாஜக மீதான தனது பிடியை மீண்டும் இருக்க தொடங்கி இருக்கிறது RSS. பாஜக தேசிய தலைவராக தாங்கள் பரிந்துரைப்பவரை களமிறக்க வேண்டும் என டிமாண்ட் வைப்பது, மகாராஷ்டிரா, ஹரியானா, காஷ்மீர், ஜார்க்கண்ட் போன்ற 4 மாநில தேர்தல்களில் உதவி வேண்டுமானால் சொல்வதை செய்ய வேண்டும் என கண்டிஷன் போடுவது என கடுமை காட்டுவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மக்களவைத் தேர்தலில் கோட்டை விட்டதால் மோடியின் இமேஜ் டேமேஜ் ஆகி இருக்கிறது. இந்த நிலையில் 4 மாநில தேர்தல்களையும் ரிஸ்க் செய்ய முடியாது என்பதால் மோடியும் RSSின் டிமாண்டுகளுக்கு இறங்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோடிக்கும் RSSக்கும் இடையில் இருப்பதாக கூறப்படும் விரிசலை மேற்கொண்டு அதிகரிக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் கெஜ்ரிவால். டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் 153 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த கெஜ்ரிவால் இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் பெயில் வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தார். உடனே தனது பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு அமைச்சராக இருந்த அதிஷியை முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறார். அப்போதே இனி கெஜ்ரிவால் பழிவாங்கும் அரசியலை எடுப்பார் என கூறப்பட்டது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவால் உட்பட ஆம் ஆத்மி கட்சியின் மணீஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், சத்யேந்திரகுமார் ஜெயின் ஆகிய தலைவர்களை சிறையில் அடைத்தது, அமானத்துல்லா, தீபக் சிங்லா ஆகியோரது வீடுகளுக்கு அமலாக்கத்துறையை அனுப்பியது என பாஜக அரசு செய்த தொந்தரவுகளுக்கு அவர் பதிலடி கொடுப்பார் என கூறப்பட்டது. ஆனால் கெஜ்ரிவாலின் இந்த செயலை PR ஸ்டண்ட் என்றும் நாடகம் என்றும் விமர்சித்தது பாஜக. இந்த நிலையில்தான் கெஜ்ரிவால் மோடியை குறிவைத்து அடித்து ஆட தொடங்கி இருக்கிறார். அரசியல் கட்சிகள் ஒரு தலைவர் மீது குற்றம் சாட்டினால் அதை மக்கள் மன்றத்தில் வைப்பதுதான் வழக்கம். ஆனால் கெஜ்ரிவாலோ மோடி மீது வைக்கும் குற்றச்சாட்டுக்களை எல்லாம் RSSிடம் கூறுவது ஏற்கனவே மோடி RSS இடையில் இருக்கும் பகையை பயன்படுத்திக் கொள்ளத்தான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். சிறையில் இருந்து வெளிவந்த கெஜ்ரிவால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜனதா கி அதாலத் என்கிற பெயரில் ஒரு பேரணியை நடத்தி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்தார். அந்த பேச்சின் போதே 75 வயதை அடையும் அரசியல்வாதிகள் ரிட்டையர் ஆக வேண்டும் என பாஜக RSS அமைப்பு தான் முடிவு செய்தது. ஆனால் இதனால் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி ஆகிய தலைவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள். இப்போது மோடிக்கு இந்த விதி பொருந்தாது என அமித்ஷா கூறுகிறார். அத்வானிக்கு ஒரு விதி, மோடிக்கு ஒரு விதி என்பதை மோகன் பகவத் ஏற்றுக்கொள்கிறாரா என கேள்வி எழுப்பினார். கட்சிகளை உடைப்பது, கட்சி தலைவர்களை CBI அமலாக்கத்துறையை அனுப்பி மிரட்டுவதன் மூலமாக மோடி அடுத்தடுத்து ஆட்சிகளை கவிழ்ப்பது நாட்டுக்கு நல்லதா? இது ஜனநாயகத்துக்கு கேடு என்பது மோகன் பகவத்துக்கு தெரியாதா எனவும் கேள்வி எழுப்பினார். RSS பாஜகவின் தாய் போல அந்த தாய் ஒரு மகனை வளர்த்து பிரதமர் பதவியையும் கொடுத்தார். தற்போது அந்த மகன் தாயான RSSக்கே சவால் விடுகிறார் என தூண்டிவிட்டிருக்கிறார் கெஜ்ரிவால். இது ஏதோ மேடை பேச்சில் மக்கள் முன் பேசிய அரசியல் என்று பார்த்தால் அவை அனைத்தையும் 5 கேள்விகளாக மாற்றி RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு கடிதமாகவே அனுப்பியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இதனால் மோடிக்கான நெருக்கடி அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே மோடி அமித்ஷா கூட்டணி ஆட்சிக்கு RSS ஒத்துழைக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. தற்போது எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல பாஜக தாய் அமைப்பிற்கே மோடியை பற்றிய புகார் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கடிதத்தின் மீது RSSஆல் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போனாலும் அவரது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த கேள்விகளுக்கு RSS பதில் கூறினால் அது மோடிக்கு ஆதரவாக இருக்குமா அல்லது எதிராக இருக்குமா? இது என்ன மாதிரியான தாக்கத்தை பாஜகவுக்குள் ஏற்படுத்தும் என்பதுதான் தற்போது விவாதமாக உருவெடுத்திருக்கிறது.